காக்ரோச் ஜனதா கட்சியை வந்து ஒரு அஃபிஷியல் பார்ட்டியாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். இவங்களாம் என்னோடய டீம்ஸு. எங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ஆல்ரெடி ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அடுத்த ஒரு 30 டேஸில் வந்து நாங்கள் இதை அஃபிஷியலாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம். இல்லை சார், இது வந்து ஆன்லைனில் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்காக போச்சு. எங்களுக்கு அந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்தது. சரியா இதை நம்ம இனிஷியேட் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் சார். இது வரைக்கும் யாருமே பண்ணலை. அதனால இதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாமே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மள தான் இருக்கட்டுமேன்றதுக்காக பண்ணுறோம் சார். எதுக்காக இந்த கட்சி சார் ஃபுல்லாக முழுக்க இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸுக்காகவே இது ஆரம்பித்த கட்சி. இது வேலையில்லா பட்டதாரிகளுக்காகவே இது உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்களுக்காகவே இந்த யங்ஸ்டர்ஸ். இப்போ ஒவ்வொரு கட்சியினரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு வழியை போட்டு மீனை வாரிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் போகிற வழியில் எவ்வளோ மீன் சிக்குதோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அது மட்டும் இல்லாமல் நம்மள யாருமே அரசியல் பின்புலம் இல்லாதவங்க, யாருமே வந்து பணக்காரங்க கிடையாது, சினிமா ஆர்டிஸ்ட் கிடையாது, இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சியில் எதுவுமே இருந்தது கிடையாது. ஏன் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா தான் சார். யங்ஸ்டர்ஸ் முழுக்க யங்ஸ்டர்ஸ், இதுக்கு முன்னாடி அரசியலில் எந்த ஒரு பொறுப்புலையுமே இல்லாதவங்க, புதுசாக அரசியலே தெரியாதவங்க அரசியலை கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணலாங்கிற ஒரு ஆசை தான். கையில் அதிகாரம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலையை கொடுக்கலான்ற ஒரு எங்களுக்கு ஒரு இது எண்ணம். யாருக்குமே இல்லை. அதிகாரம் இருக்கு, தட்டி கேட்க முடியல, யாராலும் கேட்க முடியல. யாருக்கும் பின்னாடி பின்புலம் இருக்கு, அவங்க தான் அவங்க தட்டி கேட்கறாங்க. இப்போ நம்மள மாதிரி நடுத்தரமா இருக்கிறவங்க யாரும் கேட்க முடியாது. ஸோ நீங்களாம் மீடியாஸ் இருக்கு, நீங்களும் தட்டி கேட்கலாம், நாங்களாம் தட்டி கேட்க முடியாது. எங்களுக்காக பின்னாடி யாரும் வரவும் மாட்டாங்க. ஸோ இதை நாங்களே கையில எடுத்துக்கலாம், இளைஞர்கள் முன்னாடி கொண்டு போகலாம். இதுதான் எங்களுடைய சார். ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய கொள்கைகள் இருக்கு, நாங்கள் அதை தான் பின்பற்றலான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஊழலை ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அவங்களுடையது. அதுக்கடுத்தது வந்து பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இது மாதிரியானது இருக்குது. எங்களுடைய கொள்கைகள் சில இருக்குது. என்ன அப்படின்னா, கேள்வி கேட்கணும் ஃபர்ஸ்ட்டு. எங்களுக்கு ஒரு பவர் இருந்தால் தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியும். இதை தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணுறது மூலியமாக எங்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான்.